இன்றைய தினம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்து பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எவ்வளவு சோதனைகளை தாங்கித்தான் இந்த இயக்கத்தை தொடங்கினார். அவருடைய நோக்கம் அடித்தட்டிலே வாழ்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற சாதாரண மனிதன் கூட அரசாங்கத்தில் அறிவிக்கின்ற திட்டங்கள் இல்லம் போய் சேர வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர் தோற்றுவித்த இயக்கம் பொன்விழா கண்டிருக்கின்றது. அவருடைய மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனையை தாங்கி நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று அந்த பொறுப்பேற்கின்ற வரை பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அது மட்டுமல்ல, அவர் பதவி ஏற்ற பிறகு இதயம் புரட்சி தலைவி மீது பல்வேறு பொய் வழக்குகளை போட்டு அவர் மீது குற்றங்கள் எல்லாம் சுமத்துகின்ற பொய் சுமத்தி இதயம் புரட்சி தலைவி வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை அனுபவித்தார்கள், இன்பத்தை மக்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி இருவரும் தலைவர்கள் மக்களுக்கு நாம் தான் வாரிசுகள், அப்படி எண்ணித்தான் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்தார்கள். இருவரும் தலைவருடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழகம் ஏற்றம் பெற்றது, வளர்ச்சி பெற்றது. அடித்தட்டில் வாழ்கிற மக்களுக்கு திட்டங்கள் கிடைத்தது. இருவரும் தலைவர்கள் இந்த மண்ணிலே தோன்றாமல் இருந்தால் ஏழைகள் ஏழைகளாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இருவரும் தலைவர்கள் இந்த தமிழகத்திற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை. நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். சில தலைவர்கள் இருக்கின்றார்கள், வீட்டு மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர்களும் இந்த மண்ணிலேதான் பிறந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். மக்களை பற்றி கவலை இல்லை. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பதவிக்கு வர வேண்டும், வாரிசுகளாக வர வேண்டும், ஆட்சி அதிகாரம் மத்தியிலே இருக்க வேண்டும், மாநிலத்தில் இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய நிலைப்பாடு. அப்படிப்பட்ட தலைவர்களை இந்த தேர்தலிலே நாம் வீழ்த்த வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியம். இன்றைய தினம் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த பகுதியிலே கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், பவானி, பெருந்துறை 4 சட்டமன்ற தொகுதி ஈரோடு மாவட்டத்தில் இருந்து திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ளடங்கி இருக்கின்றது. அதிலே நம் கூட்டணியின் கட்சியின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக அறிவிச்சவர் திரு பி. அருணாச்சலம் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவர் நல்லவர், திறமையானவர், கழகத்திலே இருந்து பணியாற்றியவர், மக்களோடு மக்களாக இருந்து மக்களுடைய பிரச்சனை உணர்ந்தவர். இப்படி அனுபவம் வாய்ந்த ஒருவர் வேட்பாளர் நிற்கின்ற பொழுது மத்தியிலே கிடைக்க வேண்டிய நன்மைகள் உங்கள் பகுதிக்கு வந்து சேரும். உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க அறிவிச்சவர் திரு பி. அருணாச்சலம் அவர்களுக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், மாண்பு அம்மாவின் சின்னம். நம்மை வீழ்த்த எத்தனையோ அவதாரம் எடுத்து விட்டார்கள் திமுக கட்சி சேர்ந்த தலைவர். ஒன்றல்ல 2 பல அவதாரத்தை எடுத்து அத்தனை அவதாரத்தையும் உங்கள் துணையோடு தவிடுபடியாக்கிய கட்சி அதிமுக கட்சி. அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த இயக்கத்தை அழிக்க இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் போட்ட திட்டம் அத்தனையும் உங்கள் துணையோடு தூளாக்கப்பட்டது. இங்கே மேடையிலே வீட்டுகின்ற அண்ணன் கே. செங்கோட்டையன் அவர்கள், திரு வேலுமணி அவர்கள், திரு கே. சி. கருப்பணன் அவர்கள், இப்படி நாங்கள்லாம் அப்பொழுது அவர்களெல்லாம் அமைச்சராக இருந்தார்கள், நான் முதலமைச்சராக இருந்தேன். அந்த காலகட்டத்திலே சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கப்பட வேண்டும். மேதக ஆளுநர் உத்தரவின் பேரில் சட்டப்பேரவைத் தலைவர்
பெரும்பான்மையை நீங்கள் சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டுடன் அதை ஓட்டெடுப்பு விடுகின்ற பொழுது என்னென்ன கூத்து நடந்தது என்று எல்லா தொலைக்காட்சியிலையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள் எல்லாம் யார் என்றும் தெரியும். அன்றைய தினமே பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஆத்மா அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எண்ணியது இன்றைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செஞ்சாலும் இப்பொழுது ஒருவர் இருக்கின்றார், அவருக்கு கிடைத்த பரிசுதான் கிடைக்கும். இந்த இயக்கம் தெய்வ சக்தி உள்ள இயக்கம், தெய்வ சக்தி உள்ள தலைவர்கள் தோற்றுவித்த இயக்கம், கட்டி காத்த இயக்கம். இந்த இயக்கத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர்களை தானாக அழிந்து போய்விடுவார். இது ஏழை மக்கள் உழைப்பால் உயர்ந்த இயக்கம். தொண்டர்கள் இரவு என்று பகல் என்று பாராமல் சொந்த வேலைகளாக விட்டு மக்களுக்காக சேவை செய்வதற்காக உழைக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவேதான் எத்தனையோ முறை இந்த இயக்கத்தை திமுக ஒடுக்க, உடைக்க, முடக்க நினைத்தது. அத்தனையும் இன்றைக்கு தவிடுபொடி ஆக்கியது உங்கள் துணையோடு. இன்றைய தினம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 3 ஆண்டு காலத்திலே இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள்? மக்கள் கேட்கின்றார்கள். இந்த பூமி பூராம் விவசாய பூமி. கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், பவானி, பெருந்துறை, நான் இந்த பகுதி நன்கு அறிந்தவன். நான் கோபிச்செட்டிப்பாளையத்திலே பியூசி படித்தவன். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்பாவே நான் இங்கே படித்தவன். இந்த பகுதி முழுவதும் நன்றாக எனக்கு தெரியும். பவானியிலே கல்லூரி படிப்பை படித்தவன். பவானியிலே 6ஆம் முதல் 11ஆம் வரை படித்தவன். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மாவட்டத்தை விட ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்ற 4 தொகுதியும் முழுவதும் நன்றாக அறிந்தவன். இந்த 4 சட்டமன்ற தொகுதியும் விவசாய மக்கள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி. ஆக இந்த வேளாண் பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தால் இவர்கள் ஏற்ற பெறுவார்கள், நன்மை பெறுவார்கள். அதே போல விவசாய தொழிலாளிகளுக்கு என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த தொழிலாளிக்கு நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதிமுக அரசு இன்றைக்கு விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் நீர்தான் முக்கியம். மனிதனுக்கு எப்படி உயிர் முக்கியமோ அதுபோல் விவசாயிகளுக்கு நீர்தான் முக்கியம். அந்த நீரை எப்படி சேமிப்பது, எப்படி விவசாயத்திற்கு பயன்படுத்துவது, அதற்காக நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவிலேயே நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலம் என்ற நிலையை நாங்கள் அடைந்தோம். அதை இன்றைய தினம் குடிமராமத்து திட்டம். இதற்கு முந்தைய இருந்த அரசாங்கம் யாரும் குடிமராமத்து திட்டத்தை கையிலே எடுக்கவில்லை. ஆங்காங்க ஏரிகள், குளம், குட்டை தூர் வாராமல் பல ஆண்டுகளாக இருந்தது. விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள். இங்க இருக்கின்ற அப்பொழுது அமைச்சராக இருந்தவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். இது வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, வேளாண் பெருமக்களுக்கு தேவை நீர் கிடைக்க வேண்டும். மழை காலங்களிலே, பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் பாதுகாப்பதற்காக திட்டத்தை தீட்டுங்கள் என்று எங்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையெல்லாம் ஏற்று அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் காப்பதற்காக ஏரி, குளம், குட்டை எல்லாம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர் வாரிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயிக்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை முழுமையாக வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல 50 ஆண்டு காலம் இந்த பகுதி விவசாயிகள், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் 3 மாவட்ட விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அத்திக்கடவு அவனாசி திட்டம், அத்திக்கடவு அவனாசி திட்டம்.
இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்திலே நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக அம்மா அமைச்சர்கள் இடம்பெற்ற பொழுது என்னிடத்திலே தெரிவித்தார்கள். ஆக இதெல்லாம் வறட்சியான பகுதி. இந்த வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் அவர்களுக்கு நீர் தேவை. அந்த நீரை நாம் எப்படியாவது வழங்க வேண்டும். அவர்கள் அத்திக்கட ஓனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று என்னிடத்திலே தெரிவித்தார்கள். அதற்கு அனுமதியும் கொடுத்தார்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்ற. அதன் அடிப்படையிலே 1652 கோடி ரூபாய் முழுக்க முழுக்க மாநில நிதி 1652 கோடியில அத்திக்கட அவனாசி திட்டத்தை கொண்டு வந்து 85% அண்ணா திமுக ஆட்சியிலே நிறைவேற்றினோம். எஞ்சியது 15% விடியா திமுக அரசு கிடப்பிலை போட்டு விட்டார்கள். இன்னும் அந்த திட்டத்தை நிறைவேறவில்லை. அவ்வப்போது அமைச்சர் பார்க்கிறார், அதிகாரி பார்க்கிறார்கள். இப்படித்தான் நிலைமை இருக்கின்றது ஒழிய திட்டத்தை முடிந்த பாடு கிடையாது. திட்டத்தை முடிக்கப்பட்டிருந்தால் கடந்த ஆண்டு இந்த பவானி அணையில் பவானி சாகர் அணையிலிருந்து திறந்துவிட்ட உபரி நீர் வீணாக போய் கடலிலே கலந்தது. அந்த தண்ணியெல்லாம் நீர் ஏற்றின் மூலமாக இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தில் உள்ள ஏரிகள், குளங்கள், குட்டைகள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தில் 32 பொதுக்குழு ஏரிகள், 42 ஊராட்சி ஒன்றிய ஏரிகள், 970 குளம், குட்டைகள் அனைத்தும் நிரப்பப்பட்டிருக்கும். விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். விவசாயிகள் தேவை. ஆனால் திறமையற்ற முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடக்கின்ற பொழுது இந்த திட்டம் நிறைவேறும். அது மட்டுமல்ல, இன்னும் 32 ஏரிகள் கூடுதலாக தண்ணீர் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கையும் அதிமுக அரசு நிறைவேற்றப்படும். குடிமராமத்து திட்டத்தை பொறுத்தவரைக்கும் பொதுப்பணித்துறையின் கீழ் 14,000 ஏரிகள் இருக்கின்றன. அதில் 8,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கின்றன. 1,200 கோடி ரூபாயிலே அந்த திட்டம் முழுவதும் விவசாய பங்களிப்போடு அதிமுக அரசு செயல்பட்டது. டெண்டர் விடல, முழுக்க முழுக்க அந்த திட்டத்தை விவசாயத்திலே ஒப்படைத்து அந்த விவசாயிகள் அந்த ஏரி, குளம், குட்டையில் இருக்கின்ற வண்டல் மண்ணை அள்ளி அவருடைய நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார்கள். விளைச்சல் கூடுதலாக கிடைத்தது. இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சாதனை. திரு ஸ்டாலின் அவர்களே, ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் 26,000 ஏரிகள் வருகின்றன. அத்தனை ஏரிகளும் தூர்வாரப்பட்டு, குளங்கள் தூர்வாரப்பட்டு, மழைக்காலத்திலே பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டு நிலத்த நீரை உயரச் செய்த அரசாக அதிமுக அரசாங்கம். நம்முடைய 3 ஆண்டு கால ஆட்சியில் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை இந்த விவசாய குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர்களா? இல்லையே. விவசாயிகள் இரவென்றும் பகலென்றும் உழைக்கின்றார்கள். வெயிலை மழையை பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கின்ற விவசாய தொழிலாளி ஏற்றம் பெற வேண்டும். அதுதான் என்னுடைய லட்சியம். நானும் ஒரு விவசாயி. இன்றைக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். விவசாய பணி என்பது கடினமான பணி. அந்த பணியில ஈடுபட்டுதான் தெரியும். ஆகவேதான் விவசாயத்திற்கு நான் முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். விவசாயிகள் பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று 1/4/2021 அறிவிப்பு கொடுத்து விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் பம்பு செட்டுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் இப்பொழுது சரியாக வழங்குவதில்லை. பல விவசாய சங்கங்கள், பல விவசாயிகள் என்னை சந்தித்து சொன்னார்கள், எங்கள் பகுதியிலே ஒரு 12 மணி நேரம் கூட தொடர்ந்து மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதில்லை என்று. எதற்காக சொல்லிட்டு சொன்னால், விவசாயம் என்று சொன்னால் அது பிரதான தொழில். இன்றைக்கு விவசாயி தான் நாட்டுக்கு உணவளிக்கின்றவர்கள். எவ்வளவு தொழிற்சாலை இருந்தாலும் உண்ணுவதற்கு உணவு வேண்டும். அதை கொடுக்கின்றவர் விவசாயி, விவசாய தொழிலாளி. நாட்டுக்கு உணவளிக்கின்ற விவசாயிகள் படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அத்தனையும் அதிமுக ஆட்சி பிறக்கின்ற பொழுது அதற்கு தீர்வு காணப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு பி. அருணாச்சலம் அவர்கள் உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிப்பார். ஆக இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம், சட்டமன்ற தேர்தல் முக்கியம்.
நாடாளுமன்ற தேர்தல் என்கின்ற பொழுது மத்தியில் இருக்கின்ற திட்டங்கள் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு தகுதியான வேட்பாளர் வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்தில் சிறந்த முறையிலே கடந்த காலத்திலே பணியாற்றிருக்கின்றார்கள். அதே வேளையில் 2019ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திற்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் 2014 இருந்து 2019 வரை நாடாளுமன்றத்தில் பணியாற்றினார்கள். அந்த காலகட்டத்திலே காவிரி நதி பிரச்சனை 50 ஆண்டு காலமாக சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். அதற்கு உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை கொடுத்தது. அந்த தீர்ப்பின்படி மத்திய அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்ற மறுத்தது, காலதாமதம் செஞ்சது. உடனடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 37 நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்தை அழுத்தம் கொடுத்தார்கள். 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்திவைத்து சரித்திர வரலாறு படித்த கட்சி அதிமுக கட்சி. நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் மத்திய அரசு நாம் வைத்த கோரிக்கை உச்சநீதிமன்றத்தை அளித்த தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு 2 அமைத்து இன்றைக்கு மாதந்தோறும் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் அதிமுக அரசு இருக்கின்ற வரை நம்முடைய டெல்டா பாசன விவசாயிகளுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்று தந்தோம். இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நேற்றைய தினம் 29வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீர், ஒரு சொட்டு தண்ணீர் கூட வழங்க முடியாது என்று கர்நாடக அரசு தெரிவிக்கின்றது. இல்ல திராணி தெம்பு இருந்தா உடனே முதலமைச்சர் தகுந்த பதில் அறிக்கை விட்டுருக்கணும். விடல. தமிழ்நாடு விவசாயிகள் பற்றி கவலை இல்ல, தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்ல. அதிமுக அரசு பெற்றிருந்த தீர்ப்பை கூட அமல்படுத்தாத கையிலாகாத அரசு விடியா திமுக அரசாங்கம். நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் ஒவ்வொரு மாதமும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மாதம் மாதம் நமக்கு கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும். அதுதான் சட்டம். அதான் காவிரி மேலாண்மை ஆணையம் ஒவ்வொரு மாதம் கூடி நமக்கு விட வேண்டிய தண்ணீரை, கர்நாடக அரசு விட வேண்டிய தண்ணீரை முறையாக திறந்து விடுவதற்கு ஆணையத்தின் மூலமாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் நேற்றைய தினம் கர்நாடக அரசு தெளிவாக சொல்லிவிட்டது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீரை எங்களால் தர முடியாது, ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு இன்று வரை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை. என்றால் இந்திய கூட்டணி என்ற போர்வையிலே இன்றைய முதலமைச்சர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு திமுக ஒரு பின்னடைவு, இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு கொந்தளிப்பு, வெற்றி பெற முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. கூட்டணியை நம்பி அவர் இந்த தேர்தலில் நிற்கின்றார். இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை 26 கட்சிகள் சேர்ந்து ஒன்றாக அமைத்தது. அந்த கூட்டணியிலே முதல் கூட்டம், 2வது கூட்டம் பெங்களூர் நடந்தது. அப்பொழுது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெங்களூர் செல்கிறார். அங்கே இருக்கின்ற கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவரை சால்வி அணிந்து வரவேற்கிறார். அந்த கூட்டத்திலே முதலமைச்சர் இடம்பெறுகிறார், கர்நாடக முதலமைச்சர் இடம்பெறுகிறார், காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தலைவர்கள் இடம்பெறுகிறார்கள். நமக்கு வழங்க வேண்டிய பங்கு நீரை கேட்டு பெற்றிருந்தால் நிச்சயம் நமக்கு திறந்து விட்டுப்பார். அந்த காலகட்டத்தில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 டிஎம்சி தண்ணி கர்நாடக அரசு தர வேண்டும், தரவில்லை, திறந்து விடவில்லை. அது மட்டுமல்ல, அப்படி கோரப்பா ஒண்ணும் இல்லப்பா, ஒரு குப்பைக்கு தீ வச்சிருக்கிறாங்க வை. அதோட திரு ஸ்டாலின் 2023 ஜூன் மாதம் மேட்டூருக்கு நேராக வந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடுவதாக பத்திரிகைகளை செய்தி வெளியிட்டு, அப்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கின்ற பொழுது பேசுகிறார், நானும் டெல்டாக்காரன் என்று வீரவசனம் பேசிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வீரவசனம் பேசி தண்ணீரை திறந்து விட்டார் குறுவை சாகுபடிக்கு. டெல்டா பாசன விவசாயிகள் திரு ஸ்டாலின் அவர்கள் குறுவை சாகுபடிக்கு உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விட்டு விட்டார்கள், நாமும் குறுவை சாகுபடி பயிர் செய்யலாம் என்று அவர்களும் சுமார் 5 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி பயிர் செய்தார்கள். ஆனால் 1.5 மாதம் கழித்து மேட்டூர் அணை வர தண்ணீர் குறைந்து விட்டது. அங்க இருக்கின்ற டெல்டா பாசனத்தில் இருக்கின்ற பயிர்களுக்கு போதிய தண்ணீர் இல்லை.
காய்கின்ற சூழ்நிலை. அப்பொழுதுதான் இந்தியா கூட்டணிக்கு பெங்களூர் சென்றார். உண்மையிலேயே விவசாயம் மீது அக்கறை இருந்தால், தமிழ்நாட்டு மக்கள் மீது தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் தாராளமாக கேட்கலாம். நமக்கு வழங்க வேண்டிய நீரில் இருந்து வங்கி நீரை ஒரு 10 டிஎம் தண்ணீரை நீங்கள் வழங்கினால் 5 லட்சம் குறுவை சாகுபடி விவசாயிகள் பயிரிட்டாங்க. அதையெல்லாம் காப்பாற்றிருக்கலாம். அதை பற்றிலாம் கவலை இல்லை. இந்திய கூட்டணியில் இதை பேசினால் நம்ம ஏதாவது இந்த கூட்டணியிலிருந்து விலக்கி விடுவார் என்ற அச்சத்தின் அடிப்படையிலே அவரிடத்திலே இந்த கோரிக்கையை வைக்கல. உண்மையிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தால் மனிதாபிமானுடன் அவர்கள் அந்த 10 டிஎம் தண்ணீரை திறந்து விட்டிருந்தால் சுமார் 3 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி பயிரை காப்பாற்றிக்கலாம். நான் ஒரு விவசாயி என்ற முறையிலே சொல்கிறேன். ஒரு விவசாயி சாதாரணமல்ல. இரவென்று பகல் என்று பாராமல் உழைத்து அந்த பயிரை வளர்த்து அறுவடை செய்கின்றவரை ஒரு குழந்தையை பாதுகாப்பதை போல பயிரை பாதுகாத்து அறுவடை செய்கின்றவர் விவசாயி. அப்படி விவசாயி துன்பத்திலே துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் அந்த விவசாயிகளுக்கு பரிந்து பேசி நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற்று தராத முதலமைச்சர் இந்த நாட்டிற்கு தேவைதானா? இன்றைக்கு அந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு ஏதாவது இயற்கை பேரிடர், வறட்சி, புயல், வெள்ளம் வந்தா அந்த பயிர் பாதிக்கப்பட்டா அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் இன்சூரன்ஸ் மூலமாக ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் பெற்று தர முடியும். இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில விவசாயிகள் செஞ்சோம். ஆனா விடியா திமுக ஆட்சியில விவசாயிகளை எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, இதுவரை தேர்தல் பிரச்சாரம் கிட்டத்தட்ட அவரும் ஒரு 15 தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அவருடைய மகன் 25 தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஒரு கூட்டத்திலேயாவது விவசாயிகளை பற்றி பேசினார்களா? ஒரு பொதுக்கூட்டத்திலேயாவது உழைக்கின்ற விவசாயிகளை பற்றி பேசினார்களா? விவசாய துன்பத்தை பற்றி பேசினார்களா? விவசாய தொழிலாளி பற்றி சிந்தித்தார்களா? எண்ணி பாருங்க. இப்படி உழைப்புக்காக பிறந்த அந்த விவசாயிகளை புறக்கணிக்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த உழைப்பை நம்பி வாழுகின்ற அந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கின்ற அரசு, விவசாயிகளை காப்பாற்றுகின்ற விவசாய தொழிலாளியை காப்பாற்றுகின்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக கட்சி. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது 520 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள். இன்று வரை 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு 10% அறிவிப்புகளை நிறைவேற்றல. அது எங்க பார்த்தாலும் திரு ஸ்டாலின் அவரும் உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இல்லத்து அரசியலுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமத்தை வழங்குவதாக தம்பட்டம் அடிக்கிறார். வேறு வீட்டில இருந்தா எடுத்து கொடுக்கிறாரு. எல்லாம் உங்க பணங்க. ஏதோ வரி பணத்துல தான் கொடுக்கிறாரு. ஏன்னா இவர் வீட்டு பணத்துல இருந்து கொடுக்க நினைச்சுக்காதீங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு உதவித்தொகை, ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அண்ணா திமுக கொடுத்தது. நம்ம பகுதியெல்லாம் வெற்றி வாகை சூழ்நிலைகள். சில பகுதியிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் வெற்றி பெறாத காரணத்திலே எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றோம். அதுவும் 27 மாதங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே நானும் இங்கே இருக்கின்ற அண்ணன்மார்களும் தொடர்ந்து சட்டமன்றத்திலே குரல் கொடுத்ததின் விளைவு, இந்த விடியா திமுக ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்ததின் விளைவு, அண்ணா திமுக பொதுக்கூட்டத்திலே தொடர்ந்து பேசியது காரணத்தினாக ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்களே, மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்புன்னு சொன்னீங்க. ஏன் கொடுக்கல அப்படின்னு தொடர்ந்து நாங்க அழுத்தம் கொடுத்தோம். அதனால வேற வழி இல்லாத ஆட்சி பொறுப்பேற்று 27 மாதம் கழிச்சுதான் மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப உரிமை தொகை கொடுத்தாங்க. சும்மாலாம் கொடுக்கல. நாங்க வச்ச கோரிக்கை, நாங்க கொடுத்த அழுத்தம். அதே போல பேருந்துல இன்றைக்கு நம்முடைய மகளிர் ஏறினா கட்டணம் இல்லாம இலவசமா பயணம் செய்யலாம் சொன்னாங்க. அப்போ தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க? எல்லா நகர பேருந்துகளிலும்
இலவசமாக மகளிர் பயணம் செய்யலாம். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னுக்கும் பஸ்ஸுடைய முன்பகுதியும் பின்பகுதியும் பிங்க் கலர் அடிச்சு இந்த பஸ்ல ஏறினா தான் கட்டணம் இல்லாம பெண்கள் பயணம் செய்யலாம். அதுல 5 பஸ்ல ஒரு பஸ் தான் அந்த முன்னும் பின்னும் பிங்க் கலர் அடிச்சு இயக்கிட்டு இருக்காங்க. பல இடத்துல பஸ்ஸை நிறுத்திட்டாங்க, ட்ரிப்பை தடை பண்ணிட்டாங்க. 4 ட்ரிப் போயிட்டு இருந்து 3 ட்ரிப் தான் போயிட்டு இருக்குது. அது ஓட்ட ஒழுகிற பஸ், அந்த பஸ்ஸை நம்பி ஏற முடியல. இன்னைக்கு சிவகங்கையில அங்க இருக்கின்ற பேருந்து ஓட்டுநர் எடுத்துட்டு நேரா கொண்டு கலெக்டர் நிறுத்தி டயரை கட்டுறார். இப்படி பாருங்க, டயர் எல்லாம் நூல் வந்துட்டு, இதை வச்சு நான் எப்படி ஓட்டுறதுன்னு. அங்க பிரேக் பிடிக்காது, லைட் இல்ல, டீசலும் இல்ல, பழியில் இன்னும் போயிருது. இப்படிப்பட்ட நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதான் நாங்க சுட்டி காட்டுறோம். ஒரு திறமையான நிர்வாகம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் பண்றாங்க, அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க, சத்துணவு அமைப்பாக போராட்டம் பண்றாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. போராட்டம் நடைபெறாத நாளே இல்ல, எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. விடியா திமுக ஆட்சியில மக்கள் பட்டது துன்பம் தான். ஆக இந்த ஆட்சியில வேதனை தான் மிச்சம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கும் போது இந்த மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஆங்காங்க தேங்கி வைக்க வேண்டும் என்பதற்காக பவானி சாகரிலிருந்து பவானி வரை 7 செக் டேம் கொடுத்தேன். 7 செக் டேம், ஒவ்வொரு செக் டேம் 20 கோடி ரூபாயில கதவணை போட்டு கொடுத்தேன். இங்க பவானி சாகர் மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை ஒரே ஒரு செக் டேம் தான் கட்டியிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது அண்ணன் கே செங்கோட்டையன், அண்ணன் கே சி கருப்புல போய் அடிக்கல் நாட்டினாங்க. அந்த திட்டத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. ஆக நீர் சேமிப்பு, நீர் மேலாண்மை, கிடைக்கின்ற நீரை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதற்காக இந்த பகுதி மக்களுக்கு தேவையான நீரை கொடுக்க என்பதற்காக இந்த தடுப்பணை கட்டினேன். ஏன்னா ஒரு வறட்சியான காலத்தில் இந்த அத்திக்கடை அவனாட்சி திட்டத்திற்கு நீர் கிடைக்கவிட்டால் அது நின்று போய்விடும். அதனால இந்த 7 இடத்திலையும் 1 டிம்ஸ் தண்ணி தேக்கி, ஏதாவது தண்ணி பற்றாக்குறை வருகின்ற பொழுது இந்த செக் டேமில் இருந்து தண்ணீரை திறந்து நம்முடைய நீரேற்றின் மூலமாக அத்திக்கடை அவனாசி திட்டம் என்றைக்கும் வற்றாத ஒரு பகுதியாக இருக்க வேண்டுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டாந்தேன். அதையும் நீங்க ரத்து பண்ணிட்டாங்க. அதே போல இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா கோபியிலிருந்து ஈரோடு வரை 4 வழிச்சாலை, சிறப்பான 4 வழிச்சாலை அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். அதே போல அதிமுக ஆட்சியில் சத்தியமங்கலம் டு பவானி அந்த திட்டத்தை கொண்டாந்தேன், கிடப்புல போட்டாங்க. மேட்டுப்பாளையம் டு சத்தியமங்கலம் 4 வழிச்சாலை கிடப்புல போட்டாங்க. அதோட ஈரோடு மேட்டூர் வரை 4 வழிச்சாலை சேங்ஷன் பண்ணி கொடுத்தேன். ஆனா விடியா திமுக அரசு திட்டமிட்டு அந்த திட்டத்தை மாற்றி 2 பக்கமும் 1.5 மீட்டர் அகலத்துக்கு அந்த நிலத்தை எடுத்து இன்றைக்கு விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. 4 வழிச்சாலை போய்விட்டது. ஆக இந்த ஈரோடு மாவட்டம் இந்த 4 தொகுதியில் இருக்கின்ற மக்கள் பயன்பெற வேண்டும், விபத்தலாக பயன்பட வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே பல குறிப்பிட்டாங்க. ஆட்சிக்கு வந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். உயர்த்திருக்காங்களாமா? பேச மாட்டேங்கிறீங்களாமா? உயர்த்தல. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க. அதுவும் செயல்படுத்தல. ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்க, போட்டாங்களா? இன்னைக்கு வங்கியில அந்த நம்முடைய இளைஞர்கள் கல்வி கடன் வாங்கினாங்க, ரத்து பண்ணிட்டாங்களா? நாளைக்கு தங்கம் 20,000 30,000 50,000 60,000 உயர்த்தினாங்க, திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க. எவ்வளவு ஆட்சிக்கு வந்தா 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கணக்கீடு எடுத்துட்டு இருக்காங்க. அது மாதந்தோறும் கணக்கீடு தான் சொன்னாங்க, இப்ப அப்படியே செய்யறாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு 52% மின் கட்டணம் உயர்ந்து விட்டது. நகர பகுதியில் பேரூராட்சி பகுதியில் வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. கடை வரி 150%. பீக் அவர் மாலை 6 மணிலிருந்து 9 மணி டபுள் சார்ஜ் கரண்ட். ஆக இப்படி விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மக்களை வாட்டி வதைக்கின்ற வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட திமுக வந்தாவே கரண்ட் கட்டு வந்துடும். கரண்டுக்கும் திமுகவுக்கு நம்ம நெருக்கம் உண்டு. ஆக விடியா திமுக அரசு வந்தாவே பவர் கட்டு வந்துடும்.
ஆனா அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை தடையில்லா மின்சாரம் விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற வரை எல்லா துறைகளும் சிறந்து விளங்கியது. இன்றைக்கு தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம். ஒரு சிறப்பான நிர்வாகம், துறை வாரியாக இந்திய அளவில் தேசிய அளவில் விருதுகளை பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. உள்ளாட்சித்துறை அமைச்சர், முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கின்றார். அவருடைய துறையில 140 விருதுகளை பெற்றோம். 140 தேசிய விருதுகளை. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அந்த திட்டத்தின் வாயிலாக தொடர்ந்து 4 ஆண்டு காலம் விருதுகளை பெற்றோம். விவசாய உற்பத்தி இந்தியாவிலே 100 லட்சம் மெட்ரிக் டன் மேலாக உணவு தானிய உற்பத்தி பெருக்கி கிறிஸ்கர்மான் என்ற உயர்ந்த விருதை நாம் பெற்றோம். சமூக நலத்துறையில உயர்வு, மின்துறையிலே மின்சாரத்துறையிலே விருது, போக்குவரத்து துறை விருது. எதற்காக சொல்லிட்டு சொன்னால் ஒரு நிர்வாகம் எப்படிப்பட்டு செயல்பட்டு கொண்டிருப்பது இதுவே சான்று. திமுக ஆட்சியில எந்த விருது பெற்றிருக்காங்க? எல்லாம் ஊழல். ஊழல் துறையே இல்ல. இந்த 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இது சரியா செய்யறாங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு பி. அருணாச்சலம் அவர்கள் உங்களுடைய வீட்டில் ஒருவராக இருக்கின்றார். அவருக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு அனைத்து இந்திய அது வேண்டாம்ப்பா, நமக்கு இதுக்கே அவன் பொறுத்துக்க மாட்டேங்கிறான். ஸ்டாலின் பொறுக்க மாட்டேங்கிறான். அவர் பிரைம் மினிஸ்டர் கனவுல இருக்காரு, அனுப்பிச்சு விட்டுருங்க. அங்க போறதுக்கு வழி இல்ல. ஏன்னா சட்டியில் இருந்தா தானே ஆப்பையில வரும். அது மட்டுமல்ல, இந்த 4 சட்டமன்ற தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், பவானி, பெருந்துறை கிட்டத்தட்ட 89ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் தனியாக இயக்கத்தை தோற்றுவித்த போது சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்றது இந்த 4 தொகுதி. 35 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா திமுக கோட்டை என்று 4 தொகுதியும் நீங்கள் நிரூபித்து காட்டுகின்றீர்கள். ஆகவே 4 சட்டமன்ற தொகுதியும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வருகின்றது. ஈரோடு மாவட்டம் எப்பொழுதும் அண்ணா திமுக கோட்டை. புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, அம்மாவுடைய காலத்திலும் சரி. அப்படிப்பட்ட வலிமிக்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி விலகிக் கொண்டிருக்கின்றது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் திரு பி. அருணாச்சலம் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்ல வேணும். நல்லா சத்தமா சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு, வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு. நன்றி, வணக்கம். எழுச்சிமிகு உரையாற்றிய நம் ஆற்றல் மிகு செயலாளர் அவர்களுக்கு. அம்மா ரெடியா? ரெடிமா. எல்லாம் கனவு மாதிரி இருக்குமா? நம்ம வீட்டு பொண்ணு ஒருத்தி டாக்டர் ஆக போறா. நம்ம எடப்பாடி ஐயா தான் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு 7.5% உள்ளொதுக்கீடு செஞ்சு கொடுத்து இத சாத்தியப்படுத்தினது அவர்தானே. என்னை போன்ற ஒரு கனவு நனவானது. தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. ப்ரோ, நம்ம கம்பெனி டர்ன் ஓவர் இந்த